என்னை ஈன்ற தாய் தந்தையருக்கு முதல் வணக்கங்க. இப்போ வந்துங்க 2.5 ஆண்டுகள் சனி ஒரு வீட்டில் ஒரு பாவகத்தில் 2.5 ஆண்டுகள் இருக்குங்க, கோச்சாரத்தில் இருக்கும். அப்போது இப்போ கும்பத்திலிருந்து மீனத்துக்கு பெயர்ச்சி ஆகிருக்கிறாருங்க. 6/3/26 தொடங்கிங்க. வாக்கிய பஞ்சாங்கப்படி 24/4/28 வரைக்கும் அவர் மீனத்தில் ஆட்சி அதிகாரம் பண்ணிகிட்ருப்பார் 2.5 ஆண்டுகள். இப்போ கும்பராசியிலிருந்து மீனத்துக்கு பயிற்சியான பொழுது மிருகசீரிடம் என்னென்ன பலன்கள் அடையுது அப்படின்னு பார்க்கலாங்க. மிருகசீரிடம் 1ஆம் 2ஆம் பாத நட்சத்திர பாதங்கள் ரிஷபத்தில் நிற்குங்க. ரிஷபத்துக்கு அதிபதி சுக்கிர பகவான் வருவாருங்க. மிருகசீரிடம் 3-4 நட்சத்திர பாதங்க மிதுனத்தில் நிற்குங்க. மிதுனத்தின் அதிபதி புதன் ஆவாருங்க. இப்போ மீனத்தில் பயிற்சியான சனி பகவான் 3ஆம் பார்வையாக ரிஷபராசியில் இருக்கிற மிருகசீரிடம் 1-2 பாதங்களை பணத்தை வாரி கொடுப்பாருங்க. பணம் ஒன்று வந்துட்டாவே நோய் கூட ஓடி போயிடும். லாபத்தை அதிகமாக கொடுப்பாருங்க. அப்போ 1-2க்கு மட்டும்தான் பணம் லாபமா அப்படின்னா 2-3க்கு கொஞ்சம் 3-4க்கு கொஞ்சம் சிரமம் தாங்க. மிதுனத்தில் இருக்கிற மிருகசீரிடம் கொஞ்சம் சிரமங்களை உண்டு பண்ணி தான் பார்ப்பாருங்க. அது இந்த 1-2 பாதக்காரங்களுக்கு 2.5 ஆண்டுகள் மகிழ்ச்சி தானுங்க. ரொம்ப மகிழ்ச்சியாக இருப்பாங்க. 1-2 பாதத்தை மிருகசீரிட 1-2 பாதம் நான் நல்லதை மட்டுமே நான் உங்களுக்கு சொல்கிறேங்க. கெட்டது சொல்ல வேண்டாம். கெட்டதை அதிகமாக சொல்ல வேண்டாங்க. நல்லதை நினச்சி சந்தோஷத்துலேயே நல்லதாகவே நடக்குங்க. இப்போ 1-2 பாதக்காரங்களுக்கு புகழ் நிம்மதியெல்லாம் இருக்குங்க. பணம் வந்துட்டாவே புகழ் வருங்க. பணம் மன நிம்மதி கொடுக்குங்க. செல்வ நிலை உயர்த்துங்க. அப்போ எல்லா இதுலேயுமே மனமே சந்தோஷமாக இருக்குங்க. அப்போ நோய் கூடங்க வந்த வேகத்தில் ஓடி போயிருன்னு வச்சுக்கோங்களேன். குடும்ப உறவுகள்லாம் பணம் வந்துட்டால் வந்துடுங்க. இதுதான் ரீசனுங்க. அப்போ இவர்களின் வங்கி இருப்பு தொகை கூட உயருங்க. இதனால் சுபகரியங்கள் இழுப்பறியான இருந்த காரியங்கள்லாம் விரைவில் நடைமுறைப்படுத்தப்படுங்க. 3-4 பாதங்கள் மிதுனத்தில் இருக்குங்க. பல சிரமங்களை அடைந்தாலும் பிற கிரகங்கள் ஒரே ஒரு கிரகம்தான். இப்போ சனி கொஞ்சம் கஷ்டத்தை ஏற்படுத்துன்னு வச்சுக்கோங்க. இப்போ குரு அங்கே தான் இருக்கிறாரு. மே மாதத்து வரைக்கும் அங்கே தான் இருப்பாருங்க. அப்போ மே அடுத்தது இப்போ கடகத்துக்கு வரப்போ குரு பகவான் உச்சத்தடைவாருங்க. மகரத்தில் நீச்சமடைவாருங்க. அப்பயே நீச்சபங்க ராஜயோகத்துக்கு போயிடுவாருங்க. அப்போ லக்கண கேந்திரம் சந்திர கேந்திரத்தில் பார்க்கும்போது கண்டிப்பாங்க குரு பகையானாலுமே நல்லதை தான் கொடுப்பாரு. நீச்சமானாலும் நல்லது தான் கொடுப்பார். குரு மட்டும்தாங்க அப்படி செய்வார். இப்போ மிதுனத்தில் இருக்கிற குரு 3-4 பாதங்களில் பல சிரமங்கள் சனி பகவான் கொடுத்தாலும் குரு அதை இப்போ கொஞ்சம் ரொம்ப வெயில் அடிக்கும்போது ஜில்லுன்னு மழை பெய்கிற மாதிரிங்க குரு பகவான் அதை போக்கிட்டு தாங்க இருப்பார். எல்லா ஜாதக கட்டக்காரர்களும் அப்படி தாங்க. இதை ஓப்பனாக யாரும் சொல்கிறது இல்லைங்க. ஒரு கிரகம் கஷ்டத்தை கொடுப்பான்னு மட்டும் சொல்லி முடிச்சிடுறாங்க. அவங்களுக்கு அது நிம்மதி இல்லாத போயிருங்க. மிருகசீரிடம் 3-4 பாதக்காரங்களுக்கு குரு பகவான் நல்லதை தான் செய்வார். அப்போது சனி கஷ்டத்தை கொடுத்தாலும் குரு பகவான் கொஞ்சம் ஏசி ரூமில் இருக்கிற மாதிரி பண்ணிக்கிட்டே தாங்க இருப்பார். அதனால் கவலையே படாதீங்க. 1-2க்கு சனி நல்லது கொடுத்தாலும் இப்போ குருவுக்கு 12ஆம் இடமா போயிருங்க. குரு கொஞ்சம் கஷ்டத்தை கொடுப்பார் ரிஷபத்துக்கு. புரியுதுங்களா? இப்போ இப்படி தான் நம்ம பலன்களை எடுத்துக்கணுங்க. அப்போ கஷ்டம்னா நம்ம கஷ்டம், வேற ஒரு கிரகம் நம்மளுக்கு நல்லது செய்யும். அப்போ தாங்க உலகத்தில் 12 ராசிக்காரும் சந்தோஷமாக இருந்துகிட்டே இருக்கும். இதை யாருமே அடுத்தது நல்லது பண்ணுன்னு சொல்கிறதே இல்லைங்க. அப்போ பல சிரமங்கள் இருந்தால் பல கிரகங்கள் பல நாளாக இலகுவாக போயிட்டே இருக்குங்க. வாழ்க்கை நிம்மதியே தருங்க 2-3 நாளுக்குமே. அதனால் அவங்க கஷ்டப்படுவாங்கன்னு நான் சொல்லவே மாட்டேங்க. அதனால் முக்கியமாக குரு மே 26 மிதுனத்தில் பகையாக அமர்ந்தாலும் கடகத்தில் உச்ச குருவாக மாறி பலன்களை அள்ளித்தர இருக்கிறாருங்க. இதனால் முன்பின் வக்ரகதி ஆகும்போதுங்க பலன்களை கூட்டு கொடுப்பாரு. இதனால் குடும்பத்தில் பல செழிப்புகள் வரும். உடல்நிலையில் முன்னேற்றம் நிம்மதியெல்லாம் கிடைக்குங்க. பல எதிர்கால கனவுகள்லாம் நனவாகுங்க. ரிஷபராசிக்காரங்களுக்கெல்லாம் திருமணம் ஆகாத ஜாதகர்களுக்கு இருபாலருக்கும் திருமண பந்தம் ஏற்படுங்க. ஆண் பெண் இருவருக்குமே சொல்கிறேங்க. ஜாதகர் இருபாலருக்குமே இதனால் மனநிறைவு ஏற்படுங்க. திருமணமானால் என்ன ஆகுங்க? குழந்தை செல்வங்கள் கிடைக்கும். அதனாலே கொஞ்சம் பண நிறைவு ஏற்படுங்க. கல்வி தடை நீங்கி உயர்கல்விக்கெல்லாம் போவாங்க. ஏதாவது நேர்முக தேர்வில் கூட வெற்றி கிடைக்குங்க. ரிஷபக்கார பதவி உயர்வு கிடைக்குங்க. இல்லைன்னா பண உயர்வு கிடைக்குங்க ரிஷபராசிக்காரங்களுக்கெல்லாம். இந்த மாதிரி கல்வி தடையில் புகழ் கஷ்டங்கள் நீங்கி புகழ் அதிகமாக வருங்க.
இதனால் அவங்க ஆரோக்கிய வாழ்வு வாழலாங்க. புதிய வாகனம் கூட வாங்கலாங்க. இல்லை பழைய வாகனத்தை மாற்றி புதிய வாகனம் வாங்கலாம். பணத்தட்டுப்பாடு உள்ளவர்களுக்கு வாழ்க்கையில் வந்து சுபிட்சத்தை தருவாருங்க. திருமணமானவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்குங்க. குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு கூட குழந்தை பாக்கியம் கிடைக்குங்க இந்த காலகட்டத்தில். அப்போது குடும்பத்தில் நிம்மதி வருங்க. பெண்கள் சம்மந்தப்பட்ட ஆடை அலங்காரப்படும். ஏன்னாங்க ரிஷபராசிக்கு அதிபதி சுக்கிரனுங்க. சுக்கிரன்னாவே பெண் கிரகங்க. பெண் சம்பந்தமான தொழில்கள் அனைத்துமே வெற்றிங்க. பெண் கிரகம் என்ன பாத்திரம், பெண்கள் வந்தால் பாத்திரத்தை அதிகமாக பயன்படுத்துவாங்க. இப்போ பாத்திர கடைக்காரருக்கு நல்ல இதுங்க. ஆடை அலங்காரம்னா நகை ஜுவல்ஸ் எல்லாம் பெண்கள் தான் விரும்புகிறாங்க. அப்போ நகைக்கடை வியாபாரிகளுக்கு அதிக பணவரவு வருங்க. ஆனால் எவ்வளோதான் பவுன் விலை ஏறினாலும் எடுத்துக்கிட்டு தாங்க இருக்காங்க. அதனால் பெண்கள் சம்மந்தப்பட்டது. வளையல்காரங்களுக்கு கொஞ்சம் அதிகமாக வளையல் வியாபாரமாகும். பெண்கள் அப்புறம் ஃபேன்சி ஸ்டோர்காரங்களுக்கெல்லாம் இது பெண்கள் என்னென்ன பயன்படுத்துகிறாங்களோ அந்த ஸ்டோர் வச்சுட்டுங்க. மளிகை பொருள் கூட பெண்கள் தான். உணவு இல்லாமல் யாரும் உயிர் வாழ முடியாது. அதனால் இது சிற்றுண்டிச்சாலைங்க அது ஜென்ரலாக வருங்க. அப்புறம் உணவுப் பொருள்கள் மளிகை கடைக்காரங்களுக்கெல்லாம் நல்ல இந்த மாதிரிங்க. பெண்கள் பயன்படுத்தாது ஒன்றுமே இல்லைங்க. எல்லாத்துலேயும் வந்துடுவாங்க. சுக்கிரன் பெண் தெய்வமாக இருக்கிறதுனால அதை பணத்தட்டுப்பாட்டை நீக்கி பெண் ஆடை அலங்காரம் ஃபேன்சி ஸ்டோர் எல்லாத்துக்குமேங்க நன்மை தாங்க வரும். அது வந்து முக்கியமாக சொல்லிக்கிறேன். அப்புறம் குடும்பத்தில் இதனால் நிம்மதிங்க. வீடு வாகனம் வீடு கூட ஆல்டர்னேட் பண்ணலாங்க. எல்லாருமே வீடு கட்டுவாங்க. 12 ராசிக்காரர் 2.5 வருஷம் யாராவது வீடு கட்டாமல் இருப்பாங்களா? இந்த ராசிக்காரனா வீடு கட்டுமா? செவ்வாய் உச்சத்தில் இருக்கிறப்ப செவ்வாயோட இணைஞ்ச கிரகங்கள் எத்தனை? செவ்வாய் வந்து உச்சத்தில் இருக்குது. செவ்வாய் ஆட்சி வீட்டில் எத்தனை கிரகங்கள் இருக்குது? 2ஆம் வீடு 4ஆம் வீட்டில் செவ்வாயுடன் கூடிய கிரகங்கள் எத்தனை கிரகம் இருந்தாலும் அத்தனை வீடு கட்டுவானா? ஒருத்தருக்கு மட்டும்தான் இருக்குதுங்களா? 12 ராசிக்காரனும் வீட்டில் தான் குடியிருக்கிறாங்க. அதனால் எல்லாருமே வீடு கட்டலாங்க. வீட்டை ஆல்டர்னேட் பண்ணலாம். வீடு வாகனம் அனைத்து கிடைக்கப்பெற்று சுபத்தன்மை கிடைக்குங்க. திருமண தடைகள் நீங்குங்க. குழந்தை பாக்கியம் தடை நீங்கி மழலை குரல் கேட்டு தம்பதியர் மனமகிழ்ச்சி அடைவாங்க. எதுவுமே குழல் இனிது யாழ் இனிது மழலை சொல் கேட்காதவங்கன்பாங்க. குழல் இனிது யாழ் இனிதும்பாங்களாம். யார்? மழலை சொல்லுடைய இனிமையை கேட்காதவங்க தான் சொல்லுவாங்கன்னு திருவள்ளுவரே பாடி வச்சிருக்கிறாரு. அதனால் தம்பதியருக்கு மழலை குரல் கேட்டு ரொம்ப மன சந்தோஷம் அடைக்கும். மொத்தத்தில் மிருகசீரிடம் 1ஆம் பாதம் 2ஆம் பாதம் வந்துங்க அதிக நன்மைகள் அடைவாங்க. குரு பயிற்சி குருனால வந்துங்க 2-3 நாளுமே பயனடையும் மிருகசீரிடம். அப்போ 4 பேருமே நல்லது தான். அந்தந்த கிரகங்கள் அமர்ந்த இடங்கள் பொறுத்து 1-2க்கும் கஷ்டம் வரும், 3-4க்கும் கஷ்டம் வரும். 1-2 பணம் மட்டும் கிடைச்சா கஷ்டம் வராது இல்லைங்க. மிருகசீரிடம் 1ஆம் பாதம் 2ஆம் பாதம் 2 வருஷத்துக்கு ஹாஸ்பிட்டல் போகாது இருப்பாங்களா? அப்போ மற்ற கிரகம் அவன் வந்து பார்க்கும். 1-2 சனி பார்த்தா மற்ற கிரகம் அவனுக்கு கஷ்டத்தை. இப்போ குரு பகவானுக்கு 12ஆம் இடமா போச்சுங்க. ரிஷபராசி மிதுனத்தில் 12ஆம் இடத்துல குரு இருக்கிறாருங்க. கடகத்துக்கு வரப்போகிறாரு மே மாதம். அப்போ குரு அங்கே வந்து உச்சம், மகரத்தில் நீச்சங்க. அப்போ குரு அமர்ந்த இடத்துக்கு 12ஆம் வீட்டு தான் ரிஷபராசிங்க. அப்போ 1-2 கஷ்டப்படும் இல்லைங்க 12ஆம் ராசிக்காரன். அந்த மாதிரிங்க குரு வந்து எந்த ஒரு ராசிக்காரை கஷ்டப்படுத்தாதுங்க. குரு பார்க்க கோடி நன்மைங்க. குரு பார்வை 5, 7, 9ங்க. செவ்வாய் பார்வை 4, 7, 8ங்க. அப்போ சனி பார்வை 3, 7, 10ங்க. தான் அமர்ந்த வீட்டை 1ன்னு எண்ணி மீனத்தை 1ன்னு எண்ணி 3ஆம் வீட்டை பார்க்கும், 7ஆம் வீட்டை பார்க்கும், 10ஆம் வீட்டை பார்க்கும். ராகு கேது 3, 7, 11ங்க. இந்த மாதிரியெல்லாம் பார்வை பார்க்குற மாதிரிங்க அந்தந்த பலன்கள் அந்தந்த ராசிக்காரர்களுக்கு ஒரு கிரகம் கஷ்டத்தை கொடுக்கும். ஒரு சிலருக்கு ரொம்ப மோசமாக ரொம்பவும் கஷ்டப்பட்டு இருக்கிறவனுக்கு ஒரு 3 கிரகம் கஷ்டத்தை கொடுக்கும், 2 கிரகம் பலனை கொடுக்கும், மற்றது சமப்படுத்தி பார்க்கும். இப்படி தான் ஜோதிட ரீதியாக கஷ்டங்கள் இருக்குங்க. எல்லாத்துக்குமே கஷ்டம் இருக்குங்க, எல்லாத்துக்குமே நன்மை இருக்கும். இப்போ புரிஞ்சுக்கிட்டீங்களா? இப்போ வந்து 1-2க்கு அதிக பலன்களை கொடுக்குது. ரிஷபராசிக்காரங்க நல்லது நடக்கும். அது இந்த ரோகிணி நட்சத்திரக்காரங்க சந்திரனுடைய பார்வை, சந்திரன் அதிபதிங்க ரோகிணி, அவங்கெல்லாம் திருப்பதி போய் அதுவும் தமிழ் மாதம் வர ஃபஸ்ட்டு திங்கக்கிழமை நைட்டு அங்கே இருக்கணுங்க. சந்திரன் வந்து அதிபதியாக வர கிரகங்க அந்த நட்சத்திரம் வந்துங்க தமிழ் மாதம் வர ஃபஸ்ட்டு திங்கட்கிழமை, சந்திரனுக்கு ஒரு திங்கட்கிழமை. அந்த திங்கக்கிழமை வர நாள் மலை மேலே போய் ஒரு நைட் தங்கியிருப்பது சிறப்புங்க. அது தமிழ் மாதம் வர ஃபஸ்ட்டு திங்கட்கிழமை. இதை புரிஞ்சுக்குங்க. அடுத்தது குரு பயிற்சி வந்து மிதுனத்தில் சஞ்சரிக்கும் காலம் முடிய துன்பங்கள் வந்து வெகுவாக குறைத்து தாங்க தராங்க. இப்போ இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் இருக்கிறனாலங்க பாடம் போயிட்டே தாங்க இருக்குது.
அதனால் வந்து ஃப்ரீ பாடம் தாங்க. எதுக்கும் நான் பணம் வாங்கிக்கிறது இல்லை. சந்தேகம் கேட்குறவங்களுக்கும் பணம் இல்லை, கிளாஸ் போகிறதுக்கும் பணம் இல்லை. நந்திகேஸ்வராவில் ஜாயின் பண்ணிக்கோங்க, ஃப்ரீயாகவே கிளாஸ் போயிட்டுருக்குது. தெரியாத சந்தேகங்களும் நான் வந்து சொல்லி எனக்கு தெரிந்ததை சொல்லித்தரேங்க. எல்லாம் தெரிஞ்சவன் ஒவ்வொரு ஜோதிட மகான்கள் அளவுக்கு நான் படிக்கலைங்க. நான் கற்றதை நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். அதில் நிறைகளும் இருக்கலாம், கொஞ்சம் குறைகளை மன்னித்து நிறைகளை எடுத்துக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். லைக்கே கொடுக்க மாட்டேங்கிறீங்க, லைக் பண்ணுங்கள். எங்களுக்கு கொஞ்சம் கஷ்டப்பட்டு எழுதி உங்களுக்கு நேரத்தை ஒதுக்கி சொல்லித்தரோம். ஒரு லைக் பட்டனை இப்படின்னு தட்டுறதுக்கு இவ்வளோ கஷ்டம்னா, வயதானவங்க எழுதி உங்களுக்கு பாடம் நடத்துறது எவ்வளோ சிரமம்னு நீங்கள் நினச்சி பாருங்கள், அது இந்த கோடை காலத்தில். அதனால் நீங்கள் வந்து கொஞ்சம் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எல்லோரும் தெரிஞ்சுக்கிட்டோம். ஜோதிடக்கலை அழிய வேண்டாங்க. இப்போ நிறைய இடத்துல ஜோதிடக்கலை கொஞ்சம் அப்படியே மங்கிட்டு தான் போகுது. அதனால் கொஞ்சம் எல்லாத்துக்கும் அனுப்புங்க, ஷேர் பண்ணுங்கள், எங்களையும் கொஞ்சம் ஊக்குவீங்க. லைக் கொடுத்தா எங்களுக்கு சந்தோஷங்க. இப்போ வந்து வாரத்துக்கு ஒரு நாளைக்கு நான் வீடியோ போடுறத 2 நாளைக்கு ஒருக்கா கூட போடுவேன். அதனால் என்னையும் கொஞ்சம் சந்தோஷப்படுத்துங்க. லைக்கே வரமாட்டேங்குதுங்க. நன்றி, சுபங்க.